அந்த வசனத்தையே பிடிச்சுப்பாங்க. பெண்கள் பேசவே கூடாது. போய் சைலண்டா கேட்கணுமா. பெண்ணை வைத்துதான் கர்த்தரு இந்த உலகத்துல அநேகரை கொண்டு வந்தார். ஏன் சொல்லலாமே, நான் பெண்ணு வயித்துல பிறக்கக்கூடாது. ஏன் நான் பெண்ணு வயித்துல பிறக்கணும்னு சொல்லலாமே. பெண்ணுக்கு எதிரா இருக்கிறவங்க, பெண்கள பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பெண்கள் வயித்துலயே நான் வந்திருக்கணும்னு நீங்க கேட்கலாமே கேள்விய. அந்த கேள்விய கேட்க முடியாது. அதையும் கடவுள் தான் படைத்தாரு. சோ அந்த கானானிய ஸ்திரிய பார்த்தீங்கன்னாக்கா, அதட்டுனா கூட அவ விடவே இல்ல. ஆண்டவர் விட்டாளா? அவள பேச விடுங்க என்கிட்டன்றாரு. அதாங்க இயேசு கிறிஸ்து. அதாங்க இயேசு கிறிஸ்து. அவள எல்லார் எதிர்க்கும் பேச விட்டாரு. எல்லார் எதிர்க்கும் பேச விட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அந்த மகளுக்கு சுகத்த தராரு. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்றாரு. பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை வாசித்தாலே புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி நிறைய கதைகள். ஒரு ஒரு பெண்ணுக்கு பின்னால நிறைய கதைகளும் இருக்குது. நிறைய சவால்களும் இருக்குது. நிறைய வெற்றிகளும் இருக்குது.